வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசி தமிழ் சங்கத்தில் சார்பில வந்து ஃப்ரீ டூர் கூட்டு போறாங்க இல்லையா? அந்த ஃப்ரீ டூர்ல கூட்டு போறதுக்கு வினாடி வினால கலந்துக்கணுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ஃபைனல் லிஸ்ட் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஃபைனல் லிஸ்ட்ல செலக்ஷன் ஆனவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, பணம் செலுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ட்ரெயின்ல வந்து பயணிக்கலாம். கிட்டத்தட்ட வந்து அது என்ன நடக்குது? என்னென்ன ப்ராசஸ்? அத பத்தி டீட்டெயிலா வந்து பேச போலாம். நம்ம இ-சேவை சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. கண்டிப்பா அது நல்ல விஷயம் தான். ஆனா பட் வந்து உங்களோட ஆதரவு குடுத்தீங்கன்னா, அடுத்தடுத்து வீடியோ பார்த்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ காசி தமிழ் சங்கத்தின் சார்பில வந்து 3வது வருஷம் கூட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட்டு 2 வருஷம் டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல பணம் கட்டுன உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபர்மேஷன் வந்துரும். இதில வந்து நீங்க பயணிக்கலாம். பயணிச்சதுக்கு அப்புறம் வந்து அ க டூர் போயிட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பணம் வந்து ரீஃபண்ட் ஆயிரும். ₹1500 இந்த வருஷம் வந்து பார்த்தா கொஞ்சம் டிஃபரெண்ட்டா பண்ணலான்னு சொல்லிட்டு, கூட்ட நெரிசல வந்து கம்மிப்படுத்தலான்னு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசி தமிழ் சங்கத்தின் சார்பில வந்து வினாடி வினா வந்து கலந்துக்கணும் அப்படின்ற மாரி சொன்னாங்க. அந்த வினாடி வினாக்கு வந்து அந்த காசி தமிழ் சங்கத்தில வந்து டூருக்கு போகும்போது, இதுக்கு முன்னாடி வந்து படிச்சுட்டு ஒரு ஜெனரல் நாலேட்ஜ் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 கொஸ்டின் வச்சிருந்தாங்க. 15 நிமிஷம். இது வந்து நெறைய பேர் அட்டெண்ட் பண்ணாங்க. இது ரிசல்ட் வந்து எப்படி எதிர்பார்த்தலாம்? எப்படி வந்துச்சு? அப்படின்னு நெறைய பேர் வந்து சொல்றது விஷயங்கள பார்த்தீங்கன்னா என்னன்னா, அ ப்ரோ நான் வந்து எல்லா கொஸ்டினும் அட்டெண்ட் பண்ணேன் ப்ரோ. எனக்கு வந்து ஆனா ரிசல்ட்டே கிடைக்கல ப்ரோ அப்படின்ற மாரி நெறைய சொல்றாங்க. அது கண்டிப்பா நான் நீங்க சொல்றது புரியுது எனக்கு. ஏன்னா இதில வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 30,000 பேர் மேற்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்ல மட்டும். அதுலேருந்து அவங்க கூட்டு போறது ஒரு 1000 பேரு. அப்போ வந்து இவ்வளோ பேர் நம்ம வந்து பெண்டிங்ல தான் இருக்கணும். ஏன்னா வந்து எல்லாரும் கூட்டு போ முடியாது இல்லையா? அதனால செலக்ஷன் முறை வச்சு ஆட்டோ ஜெனரேட் பண்ணி தான் குடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் நம்ப சேனல்ல இருந்து பார்த்துருக்கவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து கிடைச்சிருக்கு. மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஆனா பட் எனக்கும் கிடைக்கல. இருந்தாலும் அவங்களுக்கு விஷயத்த வந்து சொல்லிர்றேன். அதுக்கப்புறம் என்னன்னா, அ இப்ப வந்து ரூ. 1500 பணம் கட்டணும்னு சொன்னாங்க இல்லையா? ரூ. 1500 பணம் கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கரெக்ட்டா அந்த வெப்சைட்ல கரெக்ட்டா செக் பண்ணிக்கோங்க. காசி தமிழ் சங்கத்திலருந்து தான் வருதா? கேட்குறாங்களா? அப்படின்றதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு, நீங்க வந்து ₹1500 பே பண்ணி தான் ஆகணும். அத பே பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அதுக்கப்புறம் நீங்க வந்து டூர் வந்து நீங்க கம்பல்சரி கலந்துக்கணும். நீங்க ஒரு வேள அந்த சூழ்நிலையில வந்து நீங்க வந்து கலந்துக்க முடியாத போயிருச்சு, ஏதோ பிரச்சனை ஆயிருச்சு, இல்ல ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டீங்க, ஏதோ பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த 1500 வந்து ரீஃபண்ட் ஆகாது. நீங்க வந்து டூர் போயிட்டு வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு 1 நாள், 2 நாள்ல வந்து உங்களுக்கு வந்து அக்கவுண்ட்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரெடிட் ஆயிரும். இதுதான் நடக்கக்கூடிய விஷயங்கள். அதனால வந்து நெறைய பேர் போட்டி போட்டோம். இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும்னு எதிர்பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு அதெல்லாம் பார்க்க வேண்டியதில்ல. நான் அவங்களுக்கு வந்து நேத்து ரிசல்ட் வந்து மேக்ஸிமம் வந்து குடுத்துருப்பாங்க. நேத்து 5:30 மணி வாக்குல வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்து வெளியாச்சு. 12:30 மணி வாக்குல வந்து பார்த்தீங்கன்னா, ரேண்டம் செலக்ஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 5:30 மணிக்கு வந்து மெயில் கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. 5:30 மணிக்கு மேல வந்து நெறைய பேர் வந்து பணம் வந்து பேமெண்ட் பண்ணீங்கன்னு நெறைய பேர் சொல்லியிருக்கீங்க. நல்ல விஷயம். இன்னும் ஒரு சில விஷயங்கள நம்ம வந்து அங்க டைரக்ட்டா கால் பண்ணி என்கொயரி பண்ணி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில தகவல் எதுவுமே கான்டாக்ட் எந்த ஃபோனும் பிக் பண்றதில்ல. அதுதான் கொஞ்சம் வருத்தத்துக்குரியது. ஏன்னா, மறுபடியும் இன்னொரு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, அது வந்து சான்ஸ் வந்து இப்போதைக்கு 100% வாய்ப்பு இல்ல. ஒருவேள இந்த ரூ. 1500 பணம் கட்ட முடியாத நபர்கள் இருக்காங்க இல்லையா? அதுல வந்து இன்னும் குறிப்பிட்ட நாள் இன்னும் 2 நாள், 3 நாளுக்குள்ள வரலன்னா, அதுக்கப்புறம் குடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு வாய்ப்பு வந்து 99% வந்து இல்ல. அது 1% வேணா நடக்கலாம். அப்படி கூட இருக்கலாம். இருந்துச்சுன்னா, நீங்க வந்து கொஞ்சம் தயாரா இருந்துக்கோங்க. பட் வந்து ரொம்ப கங்கிராச்சுலேஷன் வாழ்த்துக்கள் சொல்லணும் செலக்ஷன் ஆனவங்களுக்கு. செலக்ஷன் ஆகாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அடுத்த வருஷம் ட்ரை பண்ணலாம். இந்த வருஷம் அவ்வளோதான் இருந்துச்சு முடிஞ்சுச்சு. நம்ம வேற ஏதாச்சும் நம்மளுக்கு இது மாரி வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். எதனா கிடைச்சுச்சுன்னா நம்ம சேனல்ல வந்து அப்டேட் பண்றேன். கண்டிப்பா என் சேனல வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. கரண்ட் கரண்ட் அஃபேர பத்தி, கவர்மெண்ட்ஸ் வழியில பத்தி ஈஸியான முறையில வந்து நம்ம மொபைல்லயே ஆகட்டும், நம்ம லேப்டாப்ல எப்படி பண்றதுன்னு தான் நம்ம இதுவரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் வந்த மெயில் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் வந்து இந்த மெயில் தான் வந்திருக்கும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த ரேண்டம் செலக்ஷன் பண்ற மெயில் 12:30 மணிக்கு நேத்து வந்தது. இது இது வந்துருச்சுன்னா, இது கன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா, இது கன்ஃபர்மேஷன் இல்லைங்க. ஃபைனலா ஒரு மெயில் வந்து கன்ஃபர்மேஷன் குடுத்து, உங்களோட ஜ ஜர்னி வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது, என்ன லிஸ்ட்லாம் குடுத்து, அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ண சொல்லி லிங்க்லாம் குடுத்துருக்காங்க. அந்த கங்கிராச்சுலேஷன் சொல்லி. அது யாருன்னா உங்களால முடிஞ்சுச்சுன்னா எனக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்டின்னா கூட ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நெறைய பேர் வந்து ட ட்ரை பண்ணுவாங்க இல்லையா? அவங்களுக்காச்சும் இது விஷயம் வந்து தெரியட்டும் அப்டின்றத சொல்லிக்கலாம். அதே மாரி ஒரு சில பேருக்கு வந்து நான் வந்து மெயில் வந்து எனக்கு வரல ப்ரோ அப்டின்னு கேட்டீங்கன்னா, இதுல வராதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெயில் கூட பார்க்கலாம். இந்த ஸ்பேம்ல இருக்கும். ஒரு சில பேத்துக்கு கம்பெனி அக்கவுண்ட் அது மாரி இருந்தீங்கன்னா, இந்த மாரி ஸ்பேம் மெயில்ல கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்டின்னு சொல்லிக்கலாம். வேணா ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுல ஒண்ணும் இல்ல. எல்லா மெயிலும் வந்துரும். நார்மலா இன்பாக்ஸ்லயே இருக்கும். அப்படி பை சான்ஸ் ஏதாச்சும் ஸ்பேம்ல வந்துருச்சு. நீங்க பிளாக் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, இந்த மெயில் வரும். இதிலும் வந்திருக்கான்ட்டு ஒரு முறை
செக் பண்ணிக்கோங்க. யாரும் வந்து மிஸ் பண்ணிறாதீங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு, மத்தவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அத பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு, கண்டிப்பா செலக்ஷன் ஆனவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். செலக்ஷன் ஆகாதவங்களுக்கு வந்து அடுத்த வருஷம் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஆ தேங்க் யூ. வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கருத்துல வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். பாய் பாய். மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.